ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சித்திரை மாதம் முதல் நாளை உலகத் தமிழர்கள் அனைவரும் தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடுகின்றனர். தமிழ் மாதத்தில் 12 மாதங்கள் இருக்க ஏன் சித்திரை மாதம் ஆண்டின் முதல் மாதமாக கொண்டாடப்படுகிறது? தமிழ் மாதங்கள் 12ம் 12 ராசிக்குரிய மாதங்கள் ஆகும். இதில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்குரிய மாதமாக கருதப்படுகிறது. சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிப்பார். ராசிகளில் முதல் ராசியாக விளங்குவது மேச ராசியாகும். இந்த மேச ராசிக்குரிய மாதம் சித்திரை மாதமாகும். இதன் காரணமாகவே மேசராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் சித்திரை மாதம் ஆண்டின் முதல் மாதமாக இருக்கிறது. எனவே சித்திரை மாதத்தில் வரும் முதல் நாளை தமிழர்கள் அனைவரும் புத்தாண்டாக கொண்டாடுகின்றோம். வருட பிறப்பன்று நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் அந்த வருடம் முழுவதும் நமது வாழ்க்கையை வளப்படுத்தும் என்பது ஐதீகம். இதன் பொருட்டு தமிழ் புத்தாண்டாகிய சித்திரை முதல் நாள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி காண்போம். புத்தாண்டின் முதல் நாள் இரவு நமது பூஜை அறையில் ஒரு தட்டில் வாழை உள்ளிட்ட கனிகளை வைத்து அவற்றுடன் பூ, வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், வெள்ளி மற்றும் தங்கத்துடன் ரூபாய் நோட்டுகள் மற்றும் சில்லறை காசுகளை வைக்க வேண்டும். அவற்றுடன் நாம் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தும் உப்பு, பச்சரிசி, பருப்பு, சர்க்கரை மற்றும் தண்ணீர் போன்றவற்றை சிறிய கிண்ணங்களில் தனித்தனியே எடுத்து இவற்றையும் பூஜை அறையில் வைத்து கொள்ள வேண்டும். நாம் பூஜை அறையில் வைக்கும் இந்த பொருட்கள் அனைத்தும் மங்கள பொருட்கள் ஆகும். எனவே புத்தாண்டில் காலையில் எழுந்ததும் பூஜை அறைக்கு சென்று இறைவனை வேண்டிக் கொண்டு முதல் நாள் இரவு பூஜை அறையில் வைத்த பொருட்களை காண வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு செல்வ செழிப்புடன் கூடிய மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். மேலும் புத்தாண்டில் குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியமானதாகும். ஆண்டின் மற்ற நாட்களில் குலதெய்வ ஆலயத்திற்கு செல்ல இயலாதவர்கள் புத்தாண்டிலாவது குலதெய்வத்தை வழிபட வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். புத்தாண்டின் போது குலதெய்வ ஆலயத்திற்கு செல்ல இயலாதவர்கள் நம் வீட்டிலேயே குலதெய்வத்தை மனதில் எண்ணி பூஜைகளை செய்யலாம். மேலும் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று தங்களால் இயன்ற தானங்களை செய்வது உத்தமம். சித்திரை மாதத்தில் பல ஊர்களில் திருவிழாக்கள் நடைபெறும். அந்த திருவிழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு தண்ணீர் பந்தல் அமைத்து தண்ணீர், நீர்மோர் பானகம், அன்னதானம் போன்றவற்றை செய்வதன் மூலம் இறைவன் அருளை பரிபூரணமாக பெறலாம். புதிய எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் நிறைவேற்றும் மங்களகரமான ஆண்டாக இந்த புத்தாண்டு அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு தமிழ் மக்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.